உண்மையில் பட்டிருப்பு கல்வி நிலையத்தில் ஒரு மிக முக்கியமான நாள். பட்டிருப்பு கல்வி நிலையத்துடைய வளர்ச்சி போக்கிலே பாரிய இடத்தை வகித்து பங்களிப்பு செய்கின்ற ஒரு முதன்மையான கல்லூரியின் வருடாந்த இல்லமையிலிருந்த நிகழ்விலே நிச்சயமாக எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் மற்றும் கௌரவ ஸ்டேட் மினிஸ்டர் ரூரல் ரோட்ஸ் டெவலப்மெண்ட் என்னுடைய கௌரவ சிவசந்திரை சந்திரகாந்தன் ஐயா அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருப்பது இந்த நிகழ்விற்கு மணிமகுடம் அமைந்தால் போல் உள்ளதை இந்த இடத்திலே குறிப்பிட்டாக வேண்டும். பல சவால்கள் இருந்தன, அவர் நன்கு அறிவார். ஆனாலும் அவர் சில வேளைகளிலே இதில் தலையிட்டால் அரசியல் நியமனமாக இது மாறிவிடுமோ என்ற ஒரு குழப்பத்திலே எந்த தலையீடும் செய்ய அவர் விரும்பவில்லை. என்னிடம் கூறியிருந்தால் பொருத்தமான அதிபரை நீங்கள் பார்த்துக் கொள்கிறீர்கள். இதுதான் அவர் அளித்த பதில். ஒரு பாடசாலையின் அதிபர் என்பவர் முதன்மையானவர். அந்த பாடசாலையின் நிர்வாகம், அந்த மாணவனுடைய கல்வி மேம்பாடு என்பவை அந்த அதிபருடைய கரங்களிலே தங்கியிருக்கிறது. சிறந்த முகாமையாளர், சிறந்த தலைவர் இந்த நிறுவனத்துக்காக நியமிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தம் ஏற்பட்ட பொழுது நாங்கள் திருவண்ணாமலையிலே கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்திலே கடமையாற்றிய அதிபர் திரு பார்த்திபன் அவர்களை தேடி கண்டுபிடித்து என்னுடைய ஒப்புதலின் அடிப்படையிலே அவர் இங்கு கொண்டு வரப்பட்டார். இந்த நிகழ்விலே எனக்கு பெருமை அளிக்கிறது. எந்த ஒரு கல்லூரியிலும் காணாத பெற்றோர் வெள்ளம் குவிந்து காணப்படுவது நீங்கள் அனைவரும் இந்த மாணவருடைய, இந்த பாடசாலையுடைய, இந்த சமூகத்துடைய மேம்பாட்டிலே பங்காளிகளாக இருப்பதை எனக்கு எடுத்து காட்டுகிறது. உண்மையிலே இந்த பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் உங்கள் அனைவருடைய கூட்டுகையை பார்க்கின்ற பொழுது பட்டிருப்பு கல்வி வலயத்தின் வரலாற்றிலே கல்வி புரட்சியிலே மறு பக்கத்துக்கான சந்தர்ப்பம் அதிகமாக உள்ளது என்பதை இந்த இடத்திலே பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே எனது கௌரவத்தையும் பாராட்டையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த கல்லூரி 1976ஆம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு பாடசாலையாக நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதை நான் காட்டியிருக்கிறேன். நகரத்திலே உள்ள பாடசாலைகள் அனைத்திலும் பார்க்க பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தான் அதிகமான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட முதன்மையான பாடசாலை. ஆனால் இந்த கல்லூரியிலே வடப்பற்றாக்குறை என்பது பாரிய அளவில் காணப்படுகிறது. ராஜாங்க அமைச்சர், நீங்களும் இந்த பாடசாலையின் கட்டிட மற்றும் ஏனைய பௌதிக வள விருத்தியிலும் மாணவர்களின் கல்வித்தர மேம்பாட்டிலும் பங்கெடுப்பீர்கள் என்று இந்த இடத்திலே நான் உங்களை விநியோகமாக கேட்டுக்கொள்கிறேன். பட்டிருப்பு கல்வி பகுதியை பாழடிக்கக்கூடிய ஒரு வகையிலே ஒட்டுமொத்தத்திலே 6 கல்வி நிர்வாக உத்தியோகர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்களே, இவர்களை இதனை கருத்தில் கொண்டு பதிலாளருடன் இந்த இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தயவு செய்து உங்களை நான் இந்த இடத்திலே நான் விநியோகமாக கேட்டுக்கொள்கிறேன். இடமாற்றம் என்பது ஒவ்வொரு அரசு உத்தியோகத்திற்கும் கிடைக்கப்பட வேண்டியதுதான். காலங்கள் முடிந்தால் ஒருவர் செல்ல வேண்டியதுதான். ஆனாலும் வழக்கடைந்திருக்கிற இந்த கல்வி வலயம் ஓரளவுக்கு தலைவிழுந்து வருகின்ற வேளையிலே இந்த இடமாற்றத்திற்கு பதிலாளருடன் நியமனம் செய்கின்ற பொழுது எங்களால் மேலும் சேவையாற்றிக் கொள்ள முடியும் என்று இந்த இடத்திலே உடன் கோரிக்கையை விடுத்துக் கொண்டு இந்த சமூகம் என்னையும் இந்த இடத்திலே அழைத்து கௌரவத்திற்காக உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.